يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. صبحكم ومساكم فقد قال رسول الله صلى الله عليه وسلم بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب. அல்லாஹுவை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கவிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் மன்னித்து அவனது அருளை கொண்டு சுவனத்திலே நுழைவித்திடுவானாக. ஒரு முஸ்லிமின் சிறப்பம்சங்களிலே ஒன்று, உண்மையான முஸ்லிமின் அடையாளங்களிலே ஒன்று. இது பற்றி கண்ணியமிக்க அல்லாஹ் அல் குர்ஆனின் 61வது அத்தியாயத்தின் 2வது 3வது வசனங்களிலே சொல்லுகின்றான். விசுவாசம் கொண்டவர்களே, நீங்கள் செய்யாததை ஏன் நீங்கள் சொல்லுகின்றீர்கள்? அல்லாஹ்விடம் நீங்கள் செய்யாததை சொல்வது அவனுடைய மிகப்பெரிய கோபத்தை உண்டு பண்ணக்கூடியது என்று கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹுடைய தீனினின்றும் உள்ளது என்று தெரிந்து எதனை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுகின்றீர்களோ அனைவருக்கும் முதலாக நீங்கள் அதனை செய்ய வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய உண்மையான முஸ்லிமுடைய அடையாளங்களிலே ஒன்று. அதேபோன்று இஸ்லாம் என்ற நேர்வழியிலிருந்து ஒரு கூட்டம் வழிகட்டி செல்லுகின்றதென்றால் அந்த வழிகேடர்களின் முக்கியமான 2 அடையாளங்களில் ஒன்று யஃஅலூன மா லா யுமரூன், அவர்களுக்கு ஏவப்படாததை அவர்கள் மார்க்கமாக செய்வார்கள். எனவே தீன் என்று நாம் எதனை அறிந்து பிறருக்கு சொல்லுகின்றோமோ முதலிலே அதனை நாம் பின்பற்ற வேண்டும். அதேபோன்று உண்மையான இஸ்லாம் எது என்றால் அல்லாஹ்வும் தூதரும் எமக்கு எதனை கற்றுத்தந்தார்களோ அதனை நாம் பின்பற்ற வேண்டும். எங்களுக்கு ஏவாத விடயங்களை எல்லாம் மார்க்கமாக நாம் செய்யக்கூடாது. நண்பர் ஒருவர் முக்கியமான ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். ஹஜ் என்ற மிகப்பெரிய இபாதத்திலே அதனுடைய நாட்களில் ஒன்றாகிய அரஃபா தினத்தில் முஸ்லிம்கள் அனைவரும் முன்னோக்கக்கூடிய காபாவுடைய போர்வை, கிஸ்வா என்று சொல்லப்படும் போர்வை,
இந்த போர்வையை அரஃபா தினத்தில் ஒவ்வொரு வருடமும் இது மாற்றப்படுகின்றது. மார்க்கமாக ஒரு சிறந்த காரியமாக இது செயல்படுத்தப்படுகின்றது. இவ்வாறு ஒவ்வொரு வருடமும் அரஃபாவுடைய தினத்தில் கஅபாவுடைய போர்வையை மாற்றுவது நபி அவர்கள் செய்த செயலா, இஸ்லாத்திலே கற்றுத்தரப்பட்ட அம்சமா, அல்லது அதற்கு அப்பாலுள்ள விடயமா என்பதே கேள்வியாகும். இன்று இந்த காரியம் வழமையாக தொடராக செய்யப்படுகின்றது. இந்த புனித பூமியிலுள்ள மிக பெரும் உலமாக்கள் இது பற்றி அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், அல்லது அவர்களுடைய வழிகாட்டலிலே இன்று என்ன நடைபெறுகின்றது என்றால், இது பற்றி அவர்களிடமே கேட்கப்படுகின்ற போது அவர்கள் ஒரு சில உண்மைகளை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அதே நேரம் இந்த விடயத்தை பிழையான தீர்ப்பின் அடிப்படையிலே ஒரு மார்க்கமாக அல்லது வழமையாக அதனை செய்து வருவதை மார்க்கத்தில் ஒரு சிறந்த அம்சமாக நினைக்கும் அளவிற்கு அவர்களுடைய கருத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். இதன் உண்மையான விடயம், அதாவது கஅபாவை போர்வை கொண்டு போர்த்துவது என்பது நபி அவர்களுடைய அதிகாரத்திற்கு கீழ் அந்த கஅபா வந்ததன் பிறகு நபி அவர்கள் இவ்வாறு போர்த்தினார்களா, வருடா வருடம் அதனை செய்தார்களா, அதுவும் அரஃபா தினத்திலே செய்தார்களா என்றால் இவை எதுவுமே கிடையாது. நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவிற்கு போர்வை போர்த்தினார்கள் என்பதாக கூட எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நபித்துவ வாழ்க்கையில் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அந்த மக்கா நபி அவர்களுடைய கையிலே வருகின்றது. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டிலே முதல் முறையாக நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லிம்களை ஹஜ்ஜுக்காக அனுப்பி வைக்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் ஹஜ்ஜுக்குரிய அமீராக நியமித்து அனுப்புகின்றார்கள். அரஃபா தினத்திலே கஅபாவின் போர்வையை மாற்றி விடுவீராக என்று நபி அவர்கள் தங்களுடைய நெருங்கிய தோழர் ஹஜ்ஜின் அமீரிடம் நபி அவர்கள் ஒருபோதும் சொல்லவில்லை. இந்த உம்மத் கஅபாவை, இதிலுள்ள முதல் சமுதாயம் முதல் ஹஜ்ஜை செய்கின்ற போது அரஃபா தினத்திலே அங்கே ஹஜ்ஜுடைய போர்வை மாற்றப்படவில்லை. அதற்கு அடுத்த வருடம் முழு முஸ்லிம்களின் இமாமும் நபியுமாகிய நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு செல்லுகின்றார்கள். முழு முஸ்லிம்களும் என்னிடமிருந்து அந்த ஹஜ்ஜை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள். நபி அவர்கள் அந்த ஹஜ்ஜின் போது அரஃபா தினத்திலே இவ்வாறு கஅபாவின் போர்வையை மாற்றினார்களா என்றால் அறவே கிடையாது. இது பற்றிய ஒரு அறிவிப்பு சஹீஹுல் புகாரியிலே நம்பகமற்ற செய்திகளின் ஒரு வகையாகிய முர்சல் என்ற வகையைச் சேர்ந்த ஒரு அறிவிப்பு புகாரியிலே காணப்படுகின்றது. இன்று அல்லாஹுடைய தீனை முழுமையாக செயல்படுத்தும் அதிகார பலமும் பண பலமும் இருக்கக்கூடிய அந்த புனித பூமியிலே அங்கு ஒரு கொள்கை பிரகடனப்படுத்தப்படுகின்றது. முன் சென்ற நல்லறிஞர்களை பின்பற்றுகின்ற கொள்கை என்று கூறப்படுகின்றது. அதற்கு அவர்களே விளக்கம் சொல்லும் போது, நபியுடைய காலத்தில் நபி அவர்களும் நபித்தோழர்களும் இருந்தது போன்று நடப்பது, இதுதான் முன் சென்ற நல்லடியார்களை பின்பற்றக்கூடிய எமது கொள்கை என்று அவர்கள் கொள்கை வெளிப்படுத்துகின்றார்கள். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ நபியுடைய வழிமுறையின் அடிப்படை அம்சங்கள் கூட நீங்கள் நபியுடைய வழிமுறையை படித்து பார்த்தால் அங்கு காண முடியாது. இங்கு நாம் எடுத்துக்கொண்ட விடயம் கஅபாவின்
போர்வையை வருடா வருடம் அரஃபா தினத்திலே மாற்றுவது இன்று அந்த பூமியிலே நடைபெறுகின்றது. இவ்வாறு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உட்பட அதன் பின்னால் வந்த நபித்தோழர்கள் முதற்கொண்டு இன்று வரைக்கும் வருடா வருடம் அது மாற்றப்படுகின்றது என சொல்லிவிட்டு வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்து புகழும் அகிலங்களின் ரப்பாகிய அல்லாஹுக்கே உரியது என்று அவர்கள் தீர்ப்பளிக்கின்றார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அரஃபாவுடைய தினத்திலே கஅபாவின் போர்வையை மாற்றியதாக இந்த பலவீனமான வகையைச் சேர்ந்த செய்தியிலாவது அப்படி இருக்கின்றதா என்று பார்த்தால் அது கூட கிடையாது. மக்காவை நபி அவர்கள் வெற்றி கொண்டது துல்ஹஜ் மாதத்தில் அல்ல, ஹஜ்ஜுடைய தினங்களில் அல்ல. நபி அவர்கள் இவ்வாறு மக்காவை வெற்றி கொண்ட போது அதன் போர்வையை மாற்றுவேன் என்று நபி அவர்கள் சொன்னதான நபியின் பெயரால் பதியப்பட்டுள்ள இந்த செய்தி சஹீஹானதல்ல என்பது முதலாவது விடயம். அதற்கும் அப்பால் நாம் முன்பு சொன்னது போன்று இந்த உம்மத்தின் முதல் ஹஜ் நடைபெறுகின்ற போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அரஃபா தினத்திலே அதன் போர்வையை மாற்றி விடுமாறு ஏவினார்களா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. ஒட்டு மொத்தத்தில் இவர்களுடைய தீர்ப்பிலேயே இவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், கஅபாவின் போர்வையை மாற்றுவது அல்லது அதற்கு போர்வை இடுவது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னரிலிருந்தே இந்த விடயம் தொடர்ந்து வருகின்றது. இந்த செயல் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது என்பதில் தெளிவான ஒரு செய்தி கிடையாது. அதனை அறிந்து கொள்வதனால் எங்களுக்கு எந்த நலவும் ஏற்பட போவதும் இல்லை. இப்படியெல்லாம் எழுதிய அவர்கள் நபி அவர்களை பற்றி முர்சல் என்ற, அதாவது பலவீனமான செய்திகளில் ஒரு பகுதியாகிய ஒரு செய்தியை முன்வைத்து அதன் பிறகு சஹாபாக்கள் இதனை செய்தார்கள் என்று சொல்லி இன்று வரைக்கும் அது நடைபெறுகின்றது என இதனை செய்து வருகின்றார்கள். எனவே நீங்கள் இதனை பார்க்கும்போது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்விலே ஒரு முறை கூட செய்திராத இந்த விடயம் இன்று வருடா வருடம், அதுவும் அரஃபா தினத்திலே தவறாமல் இது நடைபெற்று வருகின்றதென்றால் இது இஸ்லாம் எம்மிடம் வேண்டி நிற்கின்ற ஒரு நன்மையான காரியமா, அல்லது நபிக்கு முன்னரிலே இருந்து வரக்கூடிய ஒரு கலாச்சாரம், ஒவ்வொரு நம்பிக்கையின் அடிப்படையில் முஸ்லிம் அல்லாதவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கலாச்சாரமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இஸ்லாமிய பார்வையில் இதன் சட்டம் என்ன என்பதை தெளிவாக உணர்ந்து நபியுடைய காலத்தில் இருந்ததை போன்று பின்பற்றுவதுதான் இந்த முன் சென்ற நல்லடியார்களை பின்பற்றுகின்ற எங்களுடைய கொள்கை என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த புனித பூமியிலே இன்று இருந்து அதுதான் நேர்வழி என்று சொல்லக்கூடியவர்கள் செய்யக்கூடிய விடயம் நபியுடைய காலத்திலே இருந்ததா என்று கேட்டால் இது நபி அவர்களால் கற்றுத்தரப்பட்ட ஒரு இஸ்லாமிய வழிமுறை கிடையாது. நபி அவர்கள் இதனை செய்ததாக இவர்கள் குறிப்பிடுகின்ற செய்தி அது சஹீஹான ஹதீஸும் கிடையாது. இவை அனைத்தையும் தாண்டி அது அரஃபா தினத்திலே நடைபெற்றதா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. ஜாஹிலிய சமூகம் இதனை எப்போது செய்து கொண்டிருந்தது என்பது பற்றி இதே சஹீஹுல் புகாரியிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விவரிக்கின்ற ஒரு சஹீஹான ஒரு அறிவிப்பு சஹீஹுல் புகாரியிலே காணப்படுகின்றது. ஏனைய இது பற்றிய தெளிவை இரண்டாவது குத்பாவிலே தெளிவுபடுத்துகின்றோம். ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.
إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد. காபாவின் போர்வையை வருடா வருடம் மாற்றுகின்ற இந்த பழக்கம் இது எப்போதிருந்து வருகின்றது என்பது பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்ற செய்தி சஹீஹுல் புகாரியிலே 1592வது இலக்கத்தில் பதிவாகியிருக்கின்றது. மக்கா முஷ்ரிக்கீன்கள் இவர்கள் ஆஷூரா எனும் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள், அந்த நாளிலே அவர்கள் நோன்பு நோற்றுக் கொண்டிருந்தார்கள். இதே போன்று முஸ்லிம்களும் ரமபானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னர் அந்த நாளிலே நோன்பு நோற்றுக் கொண்டிருந்தார்கள். வகான யௌமன் துஸ்தரு ஃபீஹில் கஅபா, அந்த ஆஷூராவுடைய முஹர்ரம் மாதமுடைய 10வது நாள், அந்த நாள் தான் காபாவின் போர்வை போர்த்தப்படுகின்ற நாளாகவும் இருந்தது என்று இந்த அறிவிப்பிலே மிக தெளிவாக காணப்படுகின்றது. எனவே இந்த காபாவிற்கு போர்வை போர்த்துவதென்பது இது இஸ்லாத்திற்கு முன்னர், அதாவது எமக்கு வழங்கப்பட்ட இந்த நேர்வழி, இது வழங்கப்படுவதற்கு முன்னரில் இருந்தே இது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கலாச்சாரமாக இருக்கின்றதே அன்றி இது இஸ்லாத்தின் பார்வையில் நாம் புகழும் அளவிற்கு வருடா வருடம் அரஃபா தினத்தில் இதனை மாற்றுவது என்பது ஒரு சிறந்த காரியமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. முன் சென்ற நல்லடியார்களை பின்பற்றுகின்ற கொள்கை என்று சொல்லப்படக்கூடிய புனித பூமியிலே இருக்கக்கூடிய இந்த கொள்கை, இஸ்லாம் என்பது குர்ஆன் ஹதீஸை தாண்டி இஜ்மாஉ சஹாபாக்களுடைய ஏகோபித்த முடிவை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு கொள்கையாக இது காணப்படுகின்றது. இஜ்மாஉ சஹாபா என்ற சஹாபாக்களுடைய ஏகோபித்த முடிவு முதலிலே எந்த விடயத்தில் எடுக்கப்பட்டது என்பதை பற்றி இவர்கள் சொல்லும்போது, நபி அவர்கள் மரணித்த உடனேயே முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு ஹலீஃபா இருப்பது கட்டாய கடமை, இது இஜ்மாவாகும் என்று அவர்களே சொல்லுகின்றார்கள். முதல் ஹுத்பாவிலே நினைவுபடுத்திய அல் குர்ஆன் வசனத்தை இப்போது மீண்டும் நினைவுபடுத்தி பாருங்கள். விசுவாசம் கொண்டவர்களே, நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு சொல்லுகின்றீர்கள்? நீங்கள் செய்யாததை பிறருக்கு சொல்லுவது அல்லாஹ்விடம் மிகப்பெரிய கோபத்தை உண்டு பண்ணக்கூடியது என்று கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான். இஜ்மா என்பது கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என்று தூய்மையான தீனிற்கு உள்ளே மனித கருத்துக்களையும் புகுத்துகின்ற இந்த வழிகேடான நம்பிக்கை, இந்த நம்பிக்கையை கூட முறையாக பின்பற்றப்படுகின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. நபி அவர்கள் மரணித்த உடனேயே முஸ்லிம்களுக்கு ஒரு ஹலீஃபா வேண்டும் என்று சஹாபாக்கள் இஜ்மா ஏகோபித்த முடிவு எடுத்தார்கள் என்று சொல்லுகின்ற இவர்களிடம் முழு முஸ்லிம்களுக்குமான ஒரு ஹலீஃபா இன்று அத்தகைய ஒரு ஹலீஃபாவாக யார் இருக்கின்றார் என்ற கேள்வியை எழுப்பினால், முஸ்லிம்களுக்கு ஒரு ஹலீஃபா இருப்பது கடமை, இஜ்மாஉ சஹாபாவின் அடிப்படையிலே அது கடமையாகின்றது, அதற்கு மாற்றமாக நடப்பது ஹராம் என்று சொல்லுகின்ற நிலையில் புனித பூமியிலே அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை வழங்கி இருக்கின்றான், தாராள பொருளாதார செல்வங்களை வழங்கியிருக்கின்றான். அனைவரும் முஸ்லிம்கள் என்று சொல்லுகின்ற இந்த பூமியில் இஜ்மாவின் அடிப்படையிலே கடமையான அந்த ஹலீஃபா யார்?
ஒரு தலைமைத்துவத்திலே முஸ்லிம்களை ஒன்றுபடுத்தி செயல்படுத்துகின்ற அந்த ஹலீஃபா யார்? இந்த கேள்விகள் பற்றி சிந்தித்து இவ்வாறு பல பிரிவுகளாக இருந்து இஸ்லாம் என நினைத்து இஸ்லாத்திற்கு முரணான அடிப்படை அம்சங்களிலிருந்து செயல்படுகின்ற இந்த உலமாக்கள் சிந்தித்து ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு தெளிவான நேர்வழி எது என்பதை தெளிவுபடுத்தினால் எமது சமூகம் எதிர்பார்க்கின்ற ஒரு விடிவு காலம் தோன்றும். மாற்று சமூகங்களை குறை சொல்வதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு, அதுவும் புனித பூமியிலுள்ள உயர்மட்ட உலமாக்களின் ஒன்றியம், இவர்கள் முறையாக அங்கு ஆட்சி செய்கின்றவர்களுக்கு இவர்களே நம்புகின்ற அந்த கொள்கையின் அடிப்படையில் இவ்வாறுதான் இந்த சமூகம் வழிநடாத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தை தெளிவுபடுத்தினால் அல்லாஹ்வின் உதவியால் அல்லாஹுடைய தீன் இந்த பூமியிலே மேலோங்கி முழு மனித சமூகத்திற்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு நடைமுறை கொள்கையாக அது மாறும். அந்த நிலைமை எப்போதுதான் தோன்றுமோ அல்லாஹுவே மிக அறிந்தவன். எனவே நேர்வழியிலுள்ள ஒரு கூட்டமாக இருந்தால் தாம் சொல்லுகின்றதை செயல்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் இஜ்மாவின் அடிப்படையில் ஒரு ஹலீஃபா இருப்பது கடமை என்றும் அதற்கு முரணாக செயல்படுவது ஹராம் என்றும் கொள்கை சொல்லுகின்ற இவர்கள் அத்தகைய ஒரு ஹலீஃபா நபி அவர்கள் எப்படி இந்த பூமியிலே அல்லாஹுடைய தீனை முழுமையாக செயல்படுத்தி காட்டினார்களோ அதே போன்று அடுத்து வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழு முஸ்லிம்களுக்கும் ஹலீஃபாவாக இருந்து அல்லாஹுடைய சட்டதிட்டங்களை இந்த பூமியிலே நடைமுறைப்படுத்தினார்களோ இது கடமை என ஏற்றுக்கொள்ளுகின்ற இந்த புனித பூமியிலே இன்றிருக்கின்ற அறிஞர் சபை இதனை நடைமுறைப்படுத்தாதது ஏன் என்ற மிகப்பெரிய கேள்வி காணப்படுகின்றது. நிலைமை இப்படி இருக்கின்ற போது இஸ்லாத்திற்கும் இந்த கஅபாவை போர்வை போர்த்துகின்ற விடயத்திற்கும் இது இஸ்லாத்திலே நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு முறை கூட செய்ததாக எந்த சஹீஹான ஹதீஸும் கிடையாது. 2 ஹஜ்ஜுடைய காலங்கள் நபி அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். இவற்றிலே கஅபாவின் போர்வையை ஹஜ்ஜுடைய காலத்திலாக இருந்தாலும் சரி, ஏனைய காலத்திலாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜுடைய போர்வையை நபி அவர்கள் மாற்றியதாக நாம் அறிந்த வரையிலே எந்த சஹீஹான ஹதீஸும் கிடையாது. அதே நேரம் இந்த ஹஜ்ஜுடைய கஅபாவிற்கு போர்வை மாற்றுகின்ற விடயம் இது ஜாஹிலிய காலத்தில் இருந்தே பல்வேறு நோக்கங்களுக்காக இந்த போர்வை போர்த்தப்பட்டது என்றும், அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்ற செய்தியின் அடிப்படையில் இது முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளில் தான் மாற்றப்பட்டு கொண்டிருந்தது என்பதும் ஊர்ஜிதமான செய்தியாக கிடைக்கின்றது. எனவே சுருக்கம் என்னவென்றால், ஒரு கலாச்சாரமாக நபி அவர்களுடைய காலத்திற்கு முன்னரிலேயே இருந்து நபியுடைய காலத்தில் நிச்சயமாக இது காணப்படவில்லை. அதன் பின்னரும் இன்று வரைக்கும் தொடர்கின்ற விடயம் ஒரு கலாச்சார விடயம். மிகப்பெரிய இபாதத்தை போன்று அங்கு உலமாக்களின் அங்கீகாரத்தோடு செயல்படுத்தப்படுகின்றது. ஆனால் அதே உலமாக்கள் இஜ்மாஉ சஹாபாவின் அடிப்படையிலே முஸ்லிம்களுக்கு ஒரு ஹலீஃபா இருப்பது கடமை என்று சொன்னதன் பிறகு முழு உலகிற்குமான முஸ்லிம்களின் ஹலீஃபா இதோ இருக்கின்றார் என்பதை இன்று வரைக்கும் அவர்கள் செயல்படுத்தவில்லை. நபியுடைய காலத்தில் இருந்த அந்த வழியில் இருக்கக்கூடியவர்கள் தான் நேர்வழியிலே நடக்கக்கூடியவர்கள் என்று தீர்ப்பு வழங்குகின்ற அவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படை அம்சம் அங்கு நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. அதே நேரம் கஅபாவிற்கு போர்வை போர்த்துகின்ற விடயம் ஜாஹிலிய காலத்திலிருந்தே வரக்கூடிய இந்த கலாச்சார விடயத்தை இன்று வரைக்கும் அது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பதை சொல்லி மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்றால் இது எவ்வளவு கவலைக்குரிய விடயமாக காணப்படுகின்றது. எனவே கஅபாவிற்கு போர்வை போர்த்துவது என்பது, வருடா வருடம் செய்வதென்பது, அரபாவுடைய தினத்திலே அதனை செய்வதென்பது, இவை எதுவுமே இஸ்லாத்திலே உள்ள அம்சமல்ல. வெறுமனே அந்த போர்வை போர்த்தப்பட்டிருந்ததை நபி அவர்கள் எதிர்க்கவில்லை.
அது தவறானது என்று அதனை களைந்து எரியவில்லை. ஒருவர் காபாவிற்கு போர்வை போர்த்துகின்றார் என்றால் அது ஒரு அனுமதிக்கப்பட்ட வரையறைக்குள் நாம் வைக்க முடியும். அந்த செயலை கொண்டு மிகப்பெரிய நன்மை செய்யப்படுவது போன்று, காபாவை முற்றிலும் கண்ணியப்படுத்தப்பட்டு விடுவது போன்று ஒரு ஆலிம் திருப்தி அடைய முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. இஸ்லாத்தின் அடிப்படை அம்சமே அங்கு இல்லாத நிலையில் உலகில் கலிமா சொல்லக்கூடிய முழு சமூகத்திற்கும் ஒரு தீர்வு வழங்கக்கூடிய வாய்ப்பு வசதிகளை அல்லாஹ் வழங்கிய நிலையிலே இஸ்லாத்தின் அடிப்படை அம்சங்கள் கூட நிறைவேற்றப்படாமல் இருப்பது, அவ்வாறு நிறைவேற்றுவதற்குரிய வழிகாட்டலை வழங்காமல் இருப்பது நிச்சயமாக அங்குள்ள உலமாக்கள் சிந்திக்க வேண்டிய விடயம். எனவே இதன் அடிப்படையில் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்த இஸ்லாம் இன்று அந்த புனித பூமியில் பெரும் உலமாக்களால் அந்த இஸ்லாம் தான் மக்களுக்கு போதிக்கப்படுகின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. நபியுடைய காலத்திலே இருந்த இஸ்லாம், நபி அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் வஹியை மட்டும் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த ஒரு ஜமாத்திலிருந்து வெளியே செல்லுகின்ற எவரையும் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லிமாக அங்கீகரிக்கவில்லை. அந்த ஒரு ஜமாத்திற்குள் நுழையாத எவரும் சுவனம் செல்லலாம் என்று நபி அவர்கள் ஒருபோதும் சொல்லவில்லை. எனவே நபியுடைய காலத்தில் இருந்த இஸ்லாம் எது என்றால், ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒரு ஜமாத்தாக இருந்தார்கள், வஹியை மட்டும் பின்பற்றினார்கள். அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட போது அந்த புனித காபாவிற்கு செல்லுவதை, அதே போன்று மதீனாவிற்கு ஒருவர் சென்று வாழ விரும்பினால் இத்தகைய விடயங்களுக்கு தாராள அனுமதி அங்கு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. காபாவிற்கு செல்லுவதற்கு கூட பல நிபந்தனைகளுடன் அனுமதி பெற்று செல்ல வேண்டிய ஒரு நிலை நபியுடைய காலத்திலே இருக்கவில்லை. இப்படி பல விடயங்கள், அதிலும் குறிப்பாக எதனை நாம் சொல்லுகின்றோமோ அதனை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் நாம் நேர்வழியில் உள்ள ஒரு கூட்டமாக இருக்க முடியும். எனவே வஹியை பின்பற்றி சுவனம் செல்லக்கூடிய கூட்டமைப்பு, இதனை நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற வார்த்தையில் தான் சொன்னார்களே தவிர சலபுகள் என்றோ இது அல்லாத வேறு வார்த்தைகளிலோ நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறவில்லை. எனவே அடிப்படையிலே நேர்வழியிலே உல தூய்மையோடு நாம் ஒன்றிணைந்து எதனை தீனாக நாம் அறிந்திருக்கின்றோமோ பிறருக்கு அதனை சொல்லுவதற்கு முன்னால் நாம் அதனை பின்பற்றினால்தான் உண்மையான முஸ்லிம்களின் அடையாளங்களில் ஒன்றான அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படக்கூடிய முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். உல தூய்மையோடு அல்லாஹுடைய வஹியை பின்பற்றி முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அக்கூலு ஹாதா